வணக்கம். உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய கனி நாவல். நாவலோடனே உங்களுக்கு ஒரு கதை ஞாபகம் வரும் இல்லையா? முருகனுக்கும் ஔவையாருக்கும் இடையே நடந்த அந்த உரையாடல். முருகன் வேஷம் போட்டு வந்திருப்பார். எனக்கு கனி பறித்து போடுன்னு சொல்லும்போது, சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படிங்கிற கேட்குறவங்களுக்கு கதை ஞாபகம் வரும். அந்த மாதிரியான பல்வேறு இலக்கியங்களில் இடம்பெற்ற ஒரு கனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாவல் பழத்தை நம்ம குறிப்பிடலாம். இதற்கு வேறொரு பெயரும் இருக்குது. நாவல்ங்கிறது நாவலன் தீவு அப்படின்னு கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த தீவில் நாவல் மரங்கள் அதிகமாக இருந்தனால தான் அதுக்கு நாவலன் தீவு அப்படின்னு பேர். இலங்கைக்கு பக்கத்தில் அந்த தீவு இருக்கிறதா சொல்லுவாங்க. 7 தீவுகளில் ஒன்றா இந்த சம்பு தீவு அப்படின்னு கூட குறிப்பிடுவாங்க. அந்த சம்பு அப்படிங்கிற வேர்டு தான் இலக்கியங்கள் எல்லாத்துலேயுமே காணப்படுது. அந்த சம்புங்கிறது நாவலோட வேறு பெயர். இப்படி பல்வேறு வகையான இலக்கிய ஆதாரங்களோடு இருக்கக்கூடிய பல வருடங்களாக நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிற ஒரு பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாவல் பழத்தை நம்ம குறிப்பிடலாம். பொதுவாக ராமாயணத்தில் இந்த கதை வரும். ராமன் 14 வருஷம் காட்டுக்கு போன பிறகு அவர் என்ன நாவல் மரத்து கனியை தான் உண்டு வாழ்ந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் இதற்கு பின்புல நம்ம பார்த்தீங்கன்னா நாவல் கனியோட தன்மை அப்படின்னு பார்க்கும்போது குளிர்ச்சி தன்மை வாய்ந்தது, தாகத்தை நீக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது. இப்போ ராமன் ஒரு அரசனாக இருந்தவர், பல்வேறு வசதிகளோடு வாய்ந்தவர். காட்டுக்கு வரும்போது உடல் உஷ்ணம் அதிகமாகிறது ரொம்ப இயல்பு இல்லையா? வெயிலையும் மழையிலையும் அவர் தெரியணுங்கிறதுனால அதனால் உடல் உஷ்ணம் அதிகமாகி பல்வேறு வகையான இன்னல்களுக்கு ஆட்பட்டிருப்பாருங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதை தீர்க்கும் வகையில் இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த நாவல் பழத்தை சாப்பிட்டு தான் அந்த 14 வருஷமும் வனவாசத்தை கழித்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பு ராமாயணத்திலையும் காணப்படும். இந்த நாவல் பழத்தோட தன்மைன்னு பார்த்துக்கிட்டேனே அதுதான். உடலுக்கு உடனடியான ஒரு குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு கனியில் இந்த நாவல் பழத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். நாவல் மரத்தோட ஒவ்வொரு பாகமுமே நமக்கு மருந்தாக தான் பயன்படுது. சித்த மருத்துவ இலக்கியங்களில் பார்த்தீங்கன்னா நாவல் மரத்தோட பட்டையிலேருந்து ஆரம்பித்து அதனுடைய இலை கொழுந்து, அதனுடைய பழத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விதை, அதனுடைய வேர், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். முழு நாவல் மரமுமே நமக்கு மருந்தாக தான் பயன்படுது. இல்லை நாவல் இலை கொழுந்துலேருந்து ஆரம்பிச்சோன்னா அதில் ஆன்டி பாக்டீரியல் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். நாவல் இலை கொழுந்து வச்சே நம்ம பல்பொடி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதை பவுடர் பண்ணி வச்சுட்டு அதை பற்களை சுத்தம் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாயில் வரக்கூடிய புண்களுக்கு நாவல் இலையை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு கஷாயம் மாதிரி இறக்கி அதை கொப்பளிச்சுட்டு வந்தாலும் அந்த வாயில் வரக்கூடிய புண்கள் குறையும். தொண்டையில் வரக்கூடிய டான்சிலைட்டிஸ் மாதிரி பிரச்சனை, தொண்டையில் கரகரப்பு இருக்குது, தொண்டையில் வலி இருக்குது, எச்சி முழுங்கினா வலி இருக்குங்கிற மாதிரி சொல்கிறவங்களாம் கூட அந்த நாவல் இலை கொழுந்தை 2 டம்ளர் தண்ணியில் ஊற்றி கொதிக்க வச்சு கஷாயம் நம்ம குடித்தா கூட அது குணமாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நாவலோட பட்டை, நாவல் மரத்தோட பட்டை ஆன்டி டயபெட்டிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சர்க்கரை வியாதியை நீக்கக்கூடிய தன்மை அதற்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுவோம். அந்த நாவல் மர பட்டையை நம்ம தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு கஷாயமாக குடிக்கும்போது அந்த நீரிழிவு நோயில் வரக்கூடிய அதிக சர்க்கரை அழுத்தத்தை நம்ம கண்டிப்பாக குறைக்கலாம் அப்படிங்கிறது சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ ஐஸ்வர்யா ரெடியாக இருக்காங்க. நாவல் பழத்தை வச்சு என்ன செய்ய போகிறாங்கிறத பார்த்துட்டு மீதி பழங்களை நம்ம பார்க்கலாம். வணக்கம். இன்னைக்கு உணவை அமிர்தம் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறது நாவல் பழ லஸ்ஸி. நாவல் பழத்தை எல்லாரும் அப்படியே தான் சாப்பிடுவோம். அதில் ஏன் வித்தியாசமாக லஸ்ஸி பண்ணக்கூடாது? வாங்க இன்னைக்கு நாவல் பழத்தில் லஸ்ஸி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். யூஸ்வலாக லஸ்ஸி அப்படின்னாலே எல்லாருமே ஸ்வீட் லஸ்ஸி தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இன்னைக்கு வித்தியாசமாக நாவல் பழத்தை வச்சு நாம் சால்ட் லஸ்ஸி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நாவல் பழ லஸ்ஸி செய்ய தேவையான பொருட்கள்: நாவல் பழம், தயிர், சீரகப்பொடி, உப்பு, ஐஸ் கட்டி. நாவல் பழத்தை ஆல்ரெடி கொஞ்சம் பல்ப் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் கூட ஒரு 2 உரிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பல்ப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ், கொஞ்சம் புளிப்பில்லாத கட்டி தயிர், கொஞ்சமா சீரக பொடி,
கொஞ்சம் உப்பு. கொஞ்சமா இதுல வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நாவல் பழ லஸ்ஸி ரெடி ஆயிடுச்சு. பர்பிள் ஷேட்ல பார்க்கவே ரொம்ப ஜோரா இருக்கு. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. யூஸ்வலாக நாம் சாஸ் அப்படின்னு ஒரு ஐட்டம் வெளியே குடிப்போம் இல்லையா, அதாவது மசாலா மோர். அந்த மசாலா மோரில் இன்னும் நம்ம இந்த நாவல் பழத்தையும் நறுக்கி போட்டால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த நாவல் பழ சால்ட் லஸ்ஸியை ட்ரை பண்ணி பாருங்கள். நாவல் பழ லஸ்ஸி செஞ்சு காமிச்சிருக்காங்க இல்லையா. நான் முதல்ல குறிப்பிட்ட மாதிரி இந்த வெயில் காலத்திற்கு இருக்கக்கூடிய அந்த தாகத்தை நீக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருளாக அந்த நாவல் பழம் இருக்கும். இந்த நாவல் பழ லஸ்ஸியில் தயிரும் நமக்கு வந்து சேர்ந்து இருக்கிறதுனால உடனடியான ஒரு குளிர்ச்சி வந்து கொடுக்கும். இந்த அதிதாகம் சொல்லக்கூடிய உடல் வெப்பம் சம்மந்தப்பட்ட அனைத்து பிணிகளும் நீங்கிறதுக்கு இந்த நாவல் பழ லஸ்ஸியை வந்து பயன்படுத்தலாம். நாவல் மரத்தோட மற்ற பலன்கள், அதாவது மதுமேக நோயின்னு சொல்லக்கூடிய நீரிழிவு வியாதி பற்றி குறிப்பிட்டிருந்தேன் இல்லையா, அது நாவலோட பட்டையை வந்து நம்ம கஷாயம் வச்சு குடிக்கலாம். அதே மாதிரி நாவல் பழத்துக்குள்ள இருக்கக்கூடிய விதை, அந்த விதையுமே வந்து அந்த நீரிழிவு நோயில் இருக்கக்கூடிய சர்க்கரையை வந்து குறைக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. அந்த விதையை பவுடர் பண்ணி வச்சுட்டு ஒரு 2லேருந்து 4 கிராம் வரைக்கும் சாப்பிடும்போது உடனடியாக ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். உடனடியாக போது தொடர்ந்து நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. ஒரு எமர்ஜென்சி மெடிசனாக இந்த நாவல் விதையை வந்து எடுத்துக்கலாம். ஒருவேளை நாவல் விதையை வந்து நம்ம அதிகம் சாப்பிட்டோம்னா உடலில் சில தீய விளைவுகள் ஏற்படும். அதை தவிர்க்கிறதுக்கு எலுமிச்சை சாறு பயன்படுத்தினீங்கன்னா அதை வந்து குணப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பொதுவாக நாவல் மரத்துக்கே அந்த தன்மைக்கே, அந்த தூர்ப்பு தன்மைக்கே நீரிழிவு வியாதி குறையக்கூடிய தன்மை உண்டு. அதனுடைய பட்டை விதை எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். கழிச்சலை நிறுத்துறதுக்கும் நாவல் மர பட்டையை கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிச்சிங்கனாலும் சீத கழிச்சல், ரத்த கழிச்சல் எல்லாமே குணமாகிறதுக்கும் அதை வந்து நம்ம பயன்படுத்த முடியும். நாவல் மர வேருக்கும் இந்த தன்மை உண்டு. உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய தன்மை, நீரிழிவு நோயில் வரக்கூடிய உடல் சோர்வை நீக்கக்கூடிய ஆற்றல் எல்லாமே நாவல் மர வேருக்கு உண்டு. அந்த நாவல் மர வேரையும் நம்ம ஊறல் நீராக வச்சு சாப்பிடலாம். அதாவது சுடுதண்ணியில் அந்த வேரை ஊற வச்சு அந்த தண்ணீரை குடிச்சிட்டு வந்தீங்கனாலும் இந்த தாகம் சொல்லக்கூடிய நீரிழிவு வியாதியில் வரக்கூடிய அனைத்து வியாதிகளுமே நீங்குவதற்கும் ஒரு முக்கியமான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த நாவல் பழத்தோட தன்மைன்னு பார்த்துக்கிட்டேன்னா அதுதான் உடலுக்கு வந்து உடனடியான ஒரு குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு கனியில் இந்த நாவல் பழத்தையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். நாவல் மரத்தோட ஒவ்வொரு பாகமுமே நமக்கு வந்து மருந்தாக தான் பயன்படுது. சித்த மருத்துவ இலக்கியங்களில் பார்த்தீங்கன்னா நாவல் மரத்தோட பட்டையிலேருந்து ஆரம்பித்து அதனுடைய இலை கொழுந்து, அதனுடைய பழத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விதை, அதனுடைய வேர், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். நாவல் மரமுமே நமக்கு வந்து மருந்தாக தான் பயன்படுது. இப்படி நாவலோட எல்லா பாகமே மருந்தாக பயன்படுது. நம்ம நாவல் மரத்தை பயன்படுத்தி இன்றைக்கி லஸ்ஸி செஞ்சு காமிச்சிருக்காங்க. இதை நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு உடல் சூட்டிலேருந்து உங்களை வந்து தற்காத்துக்கொள்ள முடியும். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் வேறொரு உணவுப் பொருளோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். வணக்கம்.